परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रगणोपनिषदैः गायन्ति यं सामगाम् ध्यानावस्थिततत्पदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्नं न विदुसुरासुराणां देवाय तस्मै नमः देवाय तस्मै நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயமான விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய ஒரே தன் சரீரத்தில் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றதை காட்டினார். எப்படி கிருஷ்ணன் மண்ணை சாப்பிடும் பொழுது தேவகிக்கு வாயை காட்டுன்னு சொன்னோடனே வாயில் அண்ட சராசரங்களையும் பார்த்து அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அது மாதிரி அர்ஜுனன் இப்போ மயக்கம் போட்டு விழுகாத குறையாக விழுகப் போகின்றான். இப்பொழுது பகவான் காட்ட ஆரம்பிக்கின்றார், காட்டிவிட்டார். அதை சஞ்சயன் எப்படி காட்டினார் என்று சஞ்சயனுடைய வர்ணனையாக நாம் 9வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். சஞ்சயன் என்ன சொன்னான்? அரசனே, திருதராஷ்டிரனே, இவ்வாறு கூறிவிட்டு பகவான் உனக்கு திவ்ய கண்களை நான் கொடுக்கின்றேன், உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ தகுதி இருக்கு, நான் தகுதியை கொடுக்கின்றேன். மாயா சக்தியின் மூலமாக அவர்கள் சக்தியை கொடுத்திருக்கலாம், அல்லது அர்ஜுனனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கலாம். எப்படியோ அந்த கரணத்தில் நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்த்தால் நம்முடைய மனதிலே விஸ்வரூப தரிசனமானது தெரியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகின்றார். யாரு? ஹரிஹி, பகவான் கிருஷ்ணர்னு சொல்லலை. இந்த இடத்துல ஹரினா நாராயணன், சாட்சாத் அந்த நாராயணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். அது எப்படி இருந்ததாம் வர்ணனை செய்கின்றான். அது அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது, அது திவ்யம், உயர்ந்தது, ஒவ்வொன்றும் தனிப்பட்ட உருவமாக இருந்தது, தனித்தனி உருவமாக இருந்துச்சா, மொத்தமாக உள்ள போலையாம். இப்போ மெழுகு இருக்குது, மெழுகை உருக்குனா ஒரே கட்டியாக, அதே மாதிரி எல்லாமும் ஒரேதாக போல தனித்தனி வடிவமாக அது இருந்தது. ஒவ்வொரு உருவமும் அதோட விசேஷத்தன்மையும் அதில் இருந்தன. இவ்வாறு அர்ஜுனனுக்கு பகவான் காட்டினார் என்று விஸ்வரூபத்தை வர்ணனம் செய்து திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் கூறுகின்றான். மேலும் 10வது ஸ்லோகத்தில் கூறினான், பல முகங்களை அநேக வக்திரம் நயனம், வக்திரம்னு வக்ரம் உண்டாய அது மாதிரி அநேக கண்களை உடையது, அநேக முகங்களை உடையது, பல அற்புதமான காட்சிகளை கொண்டது, பலவிதமான திவ்யமான வைரம் வைடூரியம் மாலைகளை அணிந்திருந்தார். திவ்ய அநேக திவ்யம் உத்யுத்தம் அநேக உத்யுத ஆயதமம் அதாவது பல திவ்யமான ஆயுதங்களானது ஏந்தப்பட்டு இருக்கின்றது. பலவிதமான ஆயுதங்கள், ஏற்கனவே அவர் சங்கு சக்கரம் கதா இதெல்லாம் ஏந்தி இருக்கின்றது என்று வர்ணனை செய்கின்றான். நம்ம இறுதியாக பார்த்தது அந்த திவ்யமான மாலை வஸ்திரம் முதலியவைகளை இருந்தன. எல்லாவற்றையும் எல்லையற்றது, விஸ்வதோமுகம் எங்கும்
முகமானது நிறைந்திருக்கின்றது, மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆச்சரியமாக இருக்கும்ல, அது மாதிரி பார்க்காததை பார்த்தல் ஆச்சரியம், எதுவுமே நடக்காத போது அது நடந்தல் ஆச்சரியம். அதனால் மாயா சக்தியால் காட்டப்பட்ட வடிவத்தில் பல்லாயிரக்கணக்கான முகங்கள், பல்லாயிரக்கணக்கான கண்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன என்று பலவிதமான தெய்வீக மலரால் மாலை உயர்ந்த அந்த வடிவம் பலவிதமான திவ்ய வாசனைகளை கொண்டதாகவும் இருந்தது. அந்த பிரகாசமானது வரையறுக்க முடியாத, எங்கும் எல்லா இடத்திலும் அந்த பிரகாசமானது ஜொலித்தது. கண்கள் கூசுற அளவுக்கு அந்த திவ்யமான பிரகாசமானது இருந்தது, வரையறுக்க முடியாத பிரகாசம். அதே அந்த இடத்துல சொல்றார். நம்ம இறுதியாக பார்த்தது அந்த விஸ்வரூப முகம் எப்படி இருந்ததா, 1000 சூரியங்கள் ஒரே இடத்தில் உதித்தால் எப்படி இருந்ததோ அப்படி அந்த விஸ்வரூப தரிசனமானது இருந்தது. 1000 சூரியன் ஒரே இடத்துல உதிக்கவும் முடியாது, அதுக்கு ஒப்பிட முடியாது. அது மாதிரி இந்த இடத்துல அந்த 1000 சூரியன் எப்படி ஒன்றா உதிக்க முடியாது இருக்கோ, அது மாதிரி அது ஒருவேளை 1000 சூரியன் உதிச்சாலுமே அந்த பிரகாசத்துக்கு ஈடு இணை ஆகாது. அது ராவண யுத்தம் எப்படின்னு சொன்னால், ராவண யுத்தம் ராவணை போலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒப்பிட முடியாத யுத்தமாக இருந்துச்சான். அது மாதிரி இந்த பிரகாசமானது 1000 சூரிய கதிர்களை விட ஒரே நேரத்தில் 1000 சூரியன் உதிச்சா அப்படி இருக்கும், அதை விட உயர்ந்தது, மேலானது. இது ஒரு கற்பனை ஊமையானது சொல்கின்றார். மேலும் பலவிதமான உவமைகளை சஞ்சயன் அர்ஜுனனுக்கு காட்டியதாக கூறுகின்றார். இப்பொழுது நாம் 13வது ஸ்லோகத்திற்கு செல்வோம். தத்ர ஏகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம், தத்ர ஏகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம், பிரபபக்திம் அநேகதா பிரபபக்தம் அநேகதாம், அபஷ்யத் தேவதேவஸ்ய அபஷ்யத் தேவதேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா சரீரே பாண்டவஸ்ததா. ததான அப்பொழுது. இதற்கு ஸ்லோக வாய்ஸ் அர்த்தம் 13வது ஸ்லோகம் நம்ம பார்த்து வருகின்றோம். ததான அப்பொழுது, தத்ர அங்கு, எங்கு, அந்த விஸ்வரூப தரிசனமானது பாண்டவனான அர்ஜுனனால் தேவஸ்ய தேவர்களுக்கும் இறைவனுடைய சரீரத்தில் அநேகதா பலவிதமான பிரவிபக்த வகுக்கப்பட்டதுமான கிருஷ்ணம் எல்லா ஜகத்தும், ஜகத் கிருஷ்ணம் ஜெகன் நிவாசகன் நம்ம ஜெகத் கிருஷ்ணம் எல்லா ஜகத்தையும் இந்த இடத்துல தத்ர ஏகஸ்தம்னா ஒரே இடத்தில் இருப்பதாக அபஷ்யத் அவன் கண்டான். அதாவது அப்பொழுது அங்கு பாண்டவனான அர்ஜுனன், பாண்டவஸ்ததாங்கிற அர்ஜுனன் சொல்லல சஞ்சயன், பாண்டவனில் சிறந்தவன் அர்ஜுனன். அதனால பாண்டவன் 5 பேர் இந்த இடத்துல அர்ஜுனன், பாண்டவனில் சிறந்தவன் அர்ஜுனன். ஏன்னா பாண்டவனான அர்ஜுனக அப்படின்னார். எது சிறந்ததோ அது பகவானுடையது. அதில் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டும். அங்கு பகவானுடைய சரீரத்தில் தேவனான தேவர்களுக்கெல்லாம் இறைவனான தேவேஸ்வரனுடைய சரீரத்தில் பலவிதமான பிரிவுகளை கொண்ட அந்தந்த வடிவத்தை அர்ஜுனன் தெளிவாக காண்கின்றான். தேவர்களே மறுத்து கந்தர்வர்கள் உங்கள் பிரிவு இருக்க அந்த பிரிவை சொல்கிறார்.
சங்கரர் சொல்றாரு, அநேகதா என்பதற்கு அநேகதான பலவிதமான எல்லாம் எல்லாம்னா 14 லோகங்களும் எடுத்துக்கலாம். நம்ம மனுஷலோகம், கந்தர்வலோகம், பித்ருலோகம், அது ரெண்டாவது மரம், செடி, குடிகள், மிருகங்கள், லெக்சர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள் எல்லாம் இருந்த ராட்சசாக, கந்தர்வாக, கிங்கினியவர்கள் எல்லாம் தனித்தனியாக தெளிவாக திவ்யமாக ஒரே இடத்தில் கண்டான். நல்லா காட்டினாராம். யார் இப்போ இங்கே எல்லா சரீரத்திலையும் அவன் கண்டான். மிக அந்த உருவத்தோட ஒரே கன்ஃபியூஸாக இல்லாமல் ஒரே உருவத்தோட அந்த அர்ஜுனன் அந்த திவ்யமான சரீரத்தை கண்டான். அதே இதில் வேற ஒன்றும் அந்தியமாக வர்ணனைகள் இல்லை. அப்போ இதிலேருந்து என்ன தெரியும்னு சொன்னால், இப்போ என்ன நமக்கு விஸ்வரூப தரிசனம் போயிட்டுருக்கு, எல்லா இடத்திலும் நீர், வெள்ளம், ஆறு, மழை, எல்லா இடத்துலையும் மழை பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதே நமக்கு விஸ்வரூபம். எங்கே பார்த்தாலும் மழை, எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கே பார்த்தாலும் வெள்ள அபாயம். இரண்டாவதாக வெள்ள அபாயம் வைகையில் நிறையா இடத்துல தண்ணீர் மயம். இது நம்ம எப்படி எடுக்கணும், அந்த ஈஸ்வரனுடைய விஸ்வரூப தரிசனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நம்ம எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது தான், அனைத்தும் இறைவனுடையது தான். நம்ம இந்த அகங்காரத்துக்கோ இல்லை நமக்கோ இங்கு வேலை இல்லை. இதை குறித்தும் நாம் அதிகமாக வருத்தப்பட தேவையில்லை. ஏதாவது நடந்தால் நாம் செய்ய வேண்டியதை செய்யலாம், செய்ய வேண்டியதை செய்கிறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதிகமான எமோஷனோ இல்லை அதிகமான ஒரு வருத்தமோ ஏன் எப்படி அப்படிங்கிற கொஸ்டினோ நமக்கு தேவையில்லை. அதை நாம் அதிகமாக சட்ட பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எல்லாமே மாயா சக்தி. மாயா சக்தியில் பகவான் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தன்னை வெளிப்படுத்துவார். இப்படித்தான் என்று அளவிட வர்ணனை செய்ய புரிய முடியாது. ஏன் நடக்குது, என்ன நடக்குது, ஏன் நடந்துச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, எதிர்பார்க்கலையெல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், இறைவனுடைய விஸ்வரூப தரிசனம். ஒருத்தர் கோவப்பட்டு நம்மளை திட்டி நடவடிக்கை சரியில்லாட்டியும் கூட அந்த இடத்திலும் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளிலும் பாதகமான சூழ்நிலைகளிலும் இறைவன் வகுக்கப்பட்டதாக நாம் பார்க்க வேண்டும். எதற்கு? நாம் நம்மை பாதுகாப்பதற்காக, நாம் நம்மிடத்தில் இருப்பதற்காக அனைத்து நிகழ்ச்சிகளும் இறைவனுடைய மாயா விஸ்வரூப தரிசனம், விஸ்வரூப சக்தி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்து சாரம். விஸ்வரூப தரிசனம் நல்லா இருக்கு அப்படின்னு பகவான் இதில் காட்டுறாரு. நம்ம இந்த உலகத்தை பகவான் நமக்கு காட்டுகிறார் என்று நாம் புரிய வேண்டும். அதே என்னுடைய உட்கருத்து. டுவர்ட்ஸ் அஸ். ஆத்மா இருக்கு, ஆத்மா ஒன்று இருக்கு, அது அழியாதது, அது மாறாததுன்னு தெரியறதை விட ஆத்மாவாகிய நான் இருக்கின்றேன், நான் மாறாதவன், நான் அழியாதவன் நம்மளிடம் திருப்புவது. அதனால் தத்துவமசின்னு சொன்ன வாக்கியம் அடுத்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது. நானே பிரம்மனாக இருக்கின்றேன்னு சொல்லுது. இதே இதனுடைய சாரம். ஆக நம்ம பக்தியில் ஒரு இடத்துல இறைவனை நினைத்து வழிபடுவது ஒரு கட்டம். இரண்டாவது விஸ்வரூப தியானம், விஸ்வ தியானம், விஸ்வரூப தியானம். இரண்டாவது படி அனைத்து உலகங்களிலும் இறைவன் இருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக இறைவன் என்பவர் அந்த உருவத்தில் மட்டும்தான் இருக்கின்றார் என்று நாம் நினைத்து விடாமல் எல்லா உருவமாகவுமே
பகவான் இருக்கின்றார். சகஸ்திர சீரிசா புருஷக சகத்ராட்ச சகஸ்திரவாத், 1000 கண்களை உடையவன், 1000 முகங்களை உடையவன், 1000 சரீரங்களை உடையவன் பகவான். எல்லா சரீரமும் இறைவனுடையது. அனைத்து குணங்களும், அனைத்து மனிதர்களும், அனைத்து மிருகமும், மரம் செடி தாவரம், அனைத்து பிரபஞ்சமும் இறைவனுடையது என்று புரிதல் விஸ்வரூப தரிசன தியானம். அதே இதை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்து மீண்டும் வர்ணனை. அர்ஜுனன் என்ன செய்த பார்த்து ஆச்சரியப்பட்டு தலை குனிந்து வணங்குகின்றான் பகவான் கிருஷ்ணரை. தலை குனிந்து வணங்கி, நீங்கள் யாரு, இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே என்று கூறப்போகின்றான். என்ன செய்கின்றான்? சஞ்சயன் கூறுகின்றார் திருதராஷ்டிரனிடம் 14வது ஸ்லோகம். ததச விஸ்வமயா விஷ்டம், ததச விஸ்வமயா விஷ்டம், கிருஷ்டரோம தனஞ்சயம், கிருஷ்டரோம தனஞ்சயம், பிரணம்ய சிரசா தேவம், பிரணம்ய சிரசா தேவம், கிருதாஞ்சலி பாஷதம், கிருதாஞ்சலி பாஷதம். ததன பிறகு, ததக பிறகு, விஸ்வமயா ஆச்சரியம் மிகுந்த, ஆச்சரியம் மிகுந்த, ததகன பிறகு, விஸ்வமயா ஆச்சரியம் மிகுந்தும், ஆவிஷ்டக அதை பார்த்து, ச அந்த அந்த ஆச்சரியமான விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து, கிருஷ்ட ரோமக, ரோமகன ரோமமானது, மெய் சிலிர்த்து, கிருஷ்டரோம்னா உடல் சிலித்து, மெய் சிலிர்ந்து புல்லாங்கதம் கொண்டு அப்படிம்பாங்கள்ல, நம்ம ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு வரும்ல, அந்த சிலிர்ப்பான் ஆச்சரிய பார்த்து. யாரு? தனஞ்சயன். பிறகு அந்த ஆச்சரியம் மிகுந்த அந்த விஸ்வரூபத்தை பார்த்து மெய் சிலிர்த்து, பிரணம்ய, பிரணம்னு அந்த இடத்துல சிரசா தலையால், பிரணம்யன வணங்கி, தேவம் அந்த தேவனை, அந்த விஸ்வரூப தரிசனத்தை, அந்த பகவானை வணங்கி, கிருதாஞ்சலி பாஷத கைகூப்பியவனாக வணங்கி, கைகூப்பியவனாக பாஷதக கூறினான். மெய் சிலிர்த்து வணங்கி கைகூப்பியவனாக கூறினான். பக்தியினுடைய பரவசம். நம்ம சில நேரங்களில் உருவத்தோடு கூடிய இறைவனை நம்ம வழிபடும்போது ரொம்ப பக்தியோடு கைகூப்பி உடல் சிலிர்த்து மெய்மறந்து கண்களில் நீர் வடிய நம்ம இறைவனை வணங்குகின்றோம் அல்லவா? அது மாதிரினே விஸ்வரூபத்தை காணும் அர்ஜுனனுக்கு அவன் ஏற்படும் வியப்பானது இதில் கூறப்படுகின்றது. அர்ஜுனன் இப்போது காண கிடைக்காத எண்ணிலடங்காத வடிவத்தை அவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான். அந்த அவனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? எப்படி அவனுடைய மனநிலை இருக்கும்? ஆச்சரியப்படுவதா, இல்லை சிரிப்பதா, அழுவதா என்றே அவன் செய்வதென்றே, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கையூப்பி மெய் சிலிர்த்தல்ங்கிறது அந்த பார்த்துட்டு என்ன செய்கிறதுனே கால் உடலை கை உடலைம்பாங்க. அது மாதிரி அர்ஜுனனுக்கு பகவானை பார்த்து என்ன செய்கிறது என்றே அவனுக்கு தெரியவில்லை. சில நேரங்களில் நம்ம ஃபீல் பண்ண எவ்வாறானது நமக்கே அது எப்படி நடந்துச்சு எனக்கே தெரியலேன்னு அதிசயப்படுவோம் அல்லவா? அதை முதலில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் அவனுடைய பாவனையானது வரிசையாக வர்ணடிக்கப்படுகின்றது. முதலில் ஆச்சரியத்தை அடைகின்றான். ஆச்சரியம்னா சாதாரணமாக நடக்காதது நடந்தால் ஆச்சரியம். இந்த பகவானே ஆச்சரியமாக தன்னுடைய ஒரே சரீரத்தில் நடக்கின்றான். முதலில் அந்த ஆச்சரியம்.
இரண்டாவது அர்ஜுனனுக்கு வந்தது மெய் சிலிர்ப்பு. மெய் சிலிர்த்தது. ஆளாங்கிதம் அடைந்த அர்ஜுனன் மெய் சிலிர்த்தது. அதுக்கப்புறம் பயப்பட போகிறான். விஸ்வரூப வடிவ